ஆந்திரா நடிகர் ராம் சரணுடைய பாடி கார்டு தான் இந்த கெவின் குண்டா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வைரல் கிரஷ். சில மாதங்கள் வந்து இந்த கெவின் குண்டா வந்து ராம் சரனோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ராம் சரண் போற இடத்துக்கெல்லாம் இவர் வராரு, இவர் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா அவருடைய பாடி கார்டு அப்படின்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது பெருசா யார் இந்த கெவின் குண்டான்னு வந்து தெரியாம இருந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கெவின் குண்டா எப்படின்னா 360 டிகிரியில வந்து சுழட்டி பார்த்துட்டே இருப்பாராம். எப்ப யாராவது வந்து ராம் சரணை நெருங்கிடுவாங்களோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாராம். யாருமே ஒரு ஈக்காக்கா கூட ராம் சரணை நெருங்க விடாம பாத்துக்கிறது தான் கெவின் குண்டாவோட வேலை. ஒரு MMA ஃபைட்டரை வந்து ராம் சரண் வந்து எதுக்கு வந்து பாடி கார்டா கொண்டு வந்திருக்கிறாரு, அதுதான் இங்க கேள்வி. கெவின் குண்டாவோட சம்பளத்தை கேட்டீங்கன்னா நீங்க மலைச்சு போயிருவீங்க. 4 லட்சம் 5 லட்சம், ஒரு நாள் சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம், ஒரே ஒரு நாளைக்கு ஒரு நாள் சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம்னா மாசத்துக்கு என்ன வருது? இவர் வந்து ராம் சரணோட மார்க்கெட்டை வந்து கூடிய சீக்கிரம் கவுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவரை ஹீரோவா போடலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இவர்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. வில்லனா போடலாமா அப்படின்னு நிறைய பேர் இவர்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. ஸோ இவர் வில்லனா நடிச்சா அப்புறம் ஹீரோவா நடிக்கிறது யாரா இருக்கலாம்? வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவிலேயே அதிகமாக வருமானம் வாங்கக்கூடிய பவுன்சராக இருக்கிறார் கெவின் குண்டா. அவர் பவுன்சரே கிடையாதுங்க, ஃபைட்டரு அப்படின்னு பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்கிறாங்க. யார் இந்த கெவின் குண்டா? ராம் சரண் நடிகர், ஆந்திரா நடிகர் ராம் சரணுடைய பாடி கார்டு தான் இந்த கெவின் குண்டா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வைரல் கிரஷ். இவர் எப்படி சொல்கிறதுனே தெரில. இவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அலமோதுது. அதாவது வந்து ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா கெவின் பாய்ன்னு இவர் போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம் அலமோதுது. அவர் ஆள் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி, சும்மா இப்படி மஸ்குலர் பாடி. அவர் காஸ்டியூம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணுறாரு. அதாவது அவர் கோட்டு சூட்டு எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும் போல். அவர் போட்டுட்டு வர ஷூலேருந்து அவர் கையில் ஒரு சின்ன பேகு, ரொம்ப வந்து எக்ஸலண்ட் பர்சனாலிட்டியாக வந்து இருக்கிறார். ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். இவர் வந்து ராம் சரண் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடி கார்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சில மாதங்கள் வந்து இந்த கெவின் குண்டா வந்து ராம் சரணோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ராம் சரண் போகிற இடத்துக்கெல்லாம் இவர் வராரு, இவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் அவருடைய பாடி கார்டு அப்படின்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது பெருசாக யார் இந்த கெவின் குண்டான்னு வந்து தெரியாமல் இருந்தது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டின்னு ஒரு படம் நடித்தார் ராம் சரண். அது வந்து பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைட் ரிலீஸு, தமிழ்நாட்டில் கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வந்து ஒன்று நடந்தது. அது எங்கன்னா பெங்களூரில் வந்து ஒரு ப்ரொமோஷன் நடந்தது. அந்த பெங்களூர் ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ராம் சரண், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்வி கபூர் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர், மற்ற நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. கெவின் குண்டா வந்து ராம் சரணுக்கு முன்னாடி, அவர் உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். கெவின் குண்டா எப்படின்னா 360 டிகிரியில் வந்து சுழட்டி பார்த்துட்டே இருப்பாராம். எப்போ யாராவது வந்து ராம் சரணை நெருங்கிடுவாங்களோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாராம். யாருமே ஒரு ஈக்காக்கா கூட ராம் சரணை நெருங்க விடாமல் பார்த்துக்கிறது தான் கெவின் குண்டாவோட வேலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான ராம் சரணோட ரசிகர். அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எங்கேருந்து வந்தார்னே தெரில, டக்குன்னு ராம் சரணை வந்து நோக்கி வந்துட்டார் வேகமாக. அப்படி ஸோ ஒரு படத்தில் வரும்ல, மின்னல் அப்படின்னோடனே மின்னல் வாமா அப்படின்னா அது சரக்குன்னு போவாங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உள்ளே வந்திருக்கிறார், ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கிறார். இவர் பார்த்து ஷாக் ஆகி அப்படியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒத்த கையில் அசால்ட்டாக தூக்கியிருக்காரு. அவர் ஒரு 75-80 கிலோ இருப்பார் போல். அப்படியே தூக்கி தோளில் போட்டு அப்படி நடந்து போயிருக்காரு. அது அந்த அரங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. அப்பா, ஒரு ஆளை ஒத்த கையில் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் அப்படியே தோளில் தூக்கி போட்டு போறாரப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அங்கே பக்கத்தில் ஜான்வி கபூர் இருந்தாங்க. அவங்க ரியாக்ஷன்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்பில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ரியாக்ஷன், நெஞ்சில் கை வைக்கிறாங்க. அப்படியே பதட்டமாக ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யார் இந்த கெவின் குண்டா அப்படின்னு வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. யார் கெவின் பாய்ன்னு கொண்டாடுறாங்களே, யார் இவர் அப்படின்னு தேடினா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MMA ஃபைட்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸர்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க, அதாவது குஸ்தி, கராத்தே எல்லாமே கற்றுருப்பாங்க. பயங்கரமான ஒரு பவர் இருக்கும். அவங்க ஒரு அடி அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே மூஞ்சியில் இருக்கிற நரம்பெல்லாம் அப்படியே கொலகொலத்து போயிடும். நெஞ்சில் ஒரு குத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவில் இருக்கிற நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அப்படி தெரிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பயங்கர பவரோட இருக்கிற ஒருத்தர் தான் கெவின் குண்டா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த MMA ஃபைட்டு, நீங்கள் WWE ஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெப்டியாக இருப்பாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க ஒரு அடி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும்.
சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் பார்க்குறியாடா பார்க்குறியான்னு சொல்லுவார்ல, இவர் வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அவருடைய நிறைய அவர் வந்து எப்படி சொல்லுது, அந்த பாக்ஸிங் பண்ணுற அந்த MMA ஃபைட்டராக அவர் வந்து நிறைய அந்த நெட்டுக்குள்ளே அடிப்பாங்க. அவங்க நெட்டுக்குள்ளே 2 பேர் இருப்பாங்க. அவங்க அவங்க குத்தி ஃபைட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மலைச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த எதிராளி வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த நெட்டை விட்டே வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுல இவர் பயங்கர கில்லாடி, பயங்கர எக்ஸ்பர்ட்டு, ரொம்ப பாப்புலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா காம்பியா நாட்டிலேருந்து வந்தவர். இட்டாலியில் வந்து அவர் வசிக்கிறார். இப்போ வந்து இட்டாலியில் தான் அவர் குடும்பம்லாம் இட்டாலியில் தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து பயங்கர பாப்புலரான ஒரு MMA ஃபைட்டர். ஒரு MMA ஃபைட்டரை வந்து ராம் சரண் வந்து எதுக்கு வந்து பாடி கார்டாக கொண்டு வந்திருக்கிறாரு, அதுதான் இங்கே கேள்வி. ராம் சரணுக்கு என்ன அப்படி அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா, ராம் சரண் எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து சிரஞ்சீவியோட பையன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், அவருடைய சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார், துணை முதலமைச்சராக இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கிற குடும்பம் சிரஞ்சீவி குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு வாரிசாக ராம் சரண். ஸோ இதை மீறி பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக தெலுங்கு சினிமாவில் பெரிய ஆளுமையோடு இருக்கிற குடும்பம். அல்லு அரவிந்த், அல்லு அர்ஜுன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி, எல்லாருமே வந்து பெரிய ஆளுமையான குடும்பமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா அரசியல் அவங்க சித்தப்பாலாம் இருக்கிறதுனால இந்த அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருக்கா ராம் சரணுக்குன்னு தெரியல. ராம் சரண் அவர் போகிற இடம், அவருடைய மனைவி குழந்தைங்க போகிற இடம் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு வேணும்னு இந்த கெவின் குண்டா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. கெவின் குண்டாவோட சம்பளத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் மலைச்சு போயிடுவீங்க. 4 லட்சம் 5 லட்சம், ஒரு நாள் சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம், ஒரே ஒரு நாளைக்கு. ஒரு நாள் சம்பளம் 4 லட்சம் 5 லட்சம்னா மாதத்துக்கு என்ன வருது? 1,20,00,000 வருது. அது இல்லாமல் இவர் தங்குறது ஃபுட்டு எல்லாம் சேர்த்து 1,50 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கெவின் குண்டாக்கு வந்து ராம் சரண் வந்து செலவழிக்கிறாரு. சரி, கெவின் குண்டா நம்ம ஆல்ரெடி அவர் யார், என்ன ஸ்பெஷல் எல்லாம் நம்ம சொன்னோம். அவர் எப்படின்னா 10 பேர் ஒரு பாடி கார்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் கொடுக்குற ப்ரொடெக்ஷனை ஒரு ஆளே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கார். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, இவர் நமக்கு வேணும்னு கொண்டு வந்து வச்சுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆந்திராவில் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இவர் நம்ம ராம் சரண் வந்து பயங்கரமான பாப்புலரான நடிகர், பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள நடிகர். அவர் போகிற இடத்துலையே பயங்கர கூட்டம், எங்கே போனாலும் பயங்கர க்ரௌட் வந்து சேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்த்து டபுள் கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. அது யாருக்கு அப்படின்னா கெவின் குண்டாக்கு. கெவின் பாய்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வந்து கை கொடுக்கறதுக்கு, இவரை வந்து கட்டிப்பிடிக்கிறதுக்கு, இவரோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஆர்வமாக இருக்காங்க ஆந்திரா ரசிகர்கள். ஸோ அப்படி ஒரு நேமை கிரியேட் பண்ணி ஒரு பயங்கர வைரல் பர்சனாலிட்டியாக வந்து கெவின் குண்டா வந்து மாறி இருக்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவர், ஒரு பாடி பில்டரு, ஒரு மஸ்குலர் பாடி அப்படிலாம் சொல்கிறோமே, அப்போ வந்து ஆள் குண்டா ஃபேட்டியாக இருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க, பல பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிம்மாக, ரொம்ப பக்காவாக உடம்ப வச்சிருக்கக்கூடியவர். அவர் எக்ஸசைஸ்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, தொடர்ந்து 6 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவார். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சான்னு வச்சுக்கோங்களேன், 8-9 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி டயட்டு, ஃபுட்டு, ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, முட்டை, பால், மாமிசங்கள், அதாவது ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மீன் எல்லாம் வந்து பயங்கரமாக, அதாவது அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஸ்டைல் எப்படின்னா நம்ம ஊர் சமையல் மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க லைட்டாக வந்து அவிச்சிட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து 28 வயசு 1998 தான் வந்து இந்த கெவின் குண்டா பிறந்திருக்கிறாரு. இவ்வளோ பாப்புலாரிட்டி, இவ்வளோ பெரிய பேர். அங்கே அவர் MMA ஃபைட்டராக இருக்கும்போது என்ன பேர் புகழும் கிடைச்சிச்சோ அது வந்து இங்கே வந்து ராம் சரணுக்கு பாடி கார்டாக இருக்கும்போதும் கிடைக்கிது. இதெல்லாம் மீறி என்னென்னா இன்னொரு விஷயம் நகைச்சுவையாக பேசுகிறாங்க ஆந்திராவில். இவர் வந்து ராம் சரணோட மார்க்கெட்டை வந்து கூடிய சீக்கிரம் கவுத்துருவார் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவரை ஹீரோவாக போடலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. வில்லனாக போடலாமா அப்படின்னு நிறைய பேர் இவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இவர் வில்லனாக நடித்தா அப்புறம் ஹீரோவாக நடிக்கிறது யாராக இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு சினிமாலேயும் ஒரு காம்படிஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கெவின் குண்டா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம 1-2 கண்டென்ட் வந்து அவரை பற்றி பேசினோம். இன்னைக்கு பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையுமே யார் இவர் அப்படின்றது மாதிரி சர்ச் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுளில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ, MMA ஃபைட் பண்ணுற வீடியோ, எல்லாமே அவருக்கு நடந்து வர்றது, அவரோட ஸ்டைலிஷ் லுக்கு, அவருடைய பர்சனாலிட்டி எல்லாமே
வந்து யூடியூப்பில் வந்து பார்த்து பிரமிச்சு போகிறாங்க மக்கள். கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோஸ் வந்து இவரை பற்றி இருக்குது. எல்லாமே ரொம்ப மலைப்பான பிரமிப்பான வீடியோகளாக இருக்குது. இதுதான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து ஒரு பாடி கார்டுக்கு ஒரு நாளைக்கு 4 லட்சம், மாதத்துக்கு 1.5 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு காரணம். ஸோ இது தேவையா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கார்டுக்கு 1.5 கோடி ரூபா தேவையா? 10 பவுன்சர்ஸ் வச்சாலோ 10 பாடி கார்ட்ஸ் வச்சாலோ இவ்வளோ செலவாகாது. இது எதுக்கு அவசியம்? இது ஆடம்பரமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆடம்பரமா அப்படின்றது ஒரு பக்கம், அது ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. இது ஆடம்பரமா இல்லையா அப்படிங்கிறது மீறி இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க ஆந்திராவில். என்ன அப்படின்னா, ராம் சரண் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்கு தேவைன்னு சூஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் ஒரு விழாவில் அவர் கலந்துக்கிட்டது அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அவர் கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்து அவர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிள்ளி வச்சிருக்காங்க. கிள்ளினா பொதுவாக வந்து நகங்கள் இருக்கும். ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ மிகுதியால் வந்து பயங்கரமாக தாவி பாய்வாங்க. இது எப்படின்னா ஒரு செலிபிரிட்டியை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆர்வம், ஒரு எழுச்சி வந்து அவங்கக்கிட்ட வரும். அது நீங்கள் வந்து எப்படின்னா இதை வந்து எப்படின்னா செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம்னா என்ன, அது ஏன் வந்து ஒரு ரசிகனுக்கு வருது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மனநிலை. ரசிகர்கள் வந்து திரையிலே வந்து அவங்கள பார்க்குறாங்க. திரையில் பார்க்குற அவங்க பார்க்குற அந்த நடிகர்களை நேர பார்க்கும்போது, அதுவும் பக்கத்தில் பார்க்கும்போது நேரதான் நம்ம பார்த்துட்டுமே இவங்களை எப்படியாவது ஒரு வாட்டியை ஹக் பண்ணிட மாட்டோமா, கை கொடுத்துட மாட்டோமா, ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா, ஒரு 2 வார்த்தை பேசிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த செலிபிரிட்டி வர்ஷிப். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வ மிகுதியால் என்ன கூட்டம் இருந்தாலும் தாவி உள்ள போயிடுவாங்க. நீ நிறைய கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாடும் போது பயங்கரமான ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேலியெல்லாம் தாண்டி குதிச்சிருவாங்க. குதிச்சு உள்ள ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா இவ்வளோ ப்ரொடெக்ஷனை தாண்டி இன்டர்நேஷனல் மேட்ச்ல எப்படி உள்ள வராங்க, அதுதான் அந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம் தான் அதுக்கு காரணம். அப்படி ஒரு மோகம் அவங்களுக்கு, அது அலாதியான மோகம் அவங்கள பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அப்படி வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள்ட்ட வந்து நெருங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ராம் சரணை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பயங்கரமாக, அது சாதாரணமான நெகக்கீரல் கிடையாது, வேணும்ட்டே கீறி கிள்ளி சதையெல்லாம் பிச்சு விட்டுருக்காங்க. ரத்தமே ஒழுக ஆரம்பிச்சிருக்கு கையில். அது வந்து எப்படின்னா இந்த நடிகர்கள் அவங்க வந்து ஆர்வ மிகுதியாக வராங்க. அவங்க தீங்கற்றவர்கள், அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, தொடணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள விஷமிகள் இருந்தா, வேற யாராவது தவறான ஆட்கள் இருந்தா, இது நம்ம அஜித் குமார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எங்கேயோ யாருக்கோ ரசிகர்கள் கை கொடுத்ததுல பிளேடை வச்சு கீறி விட்டுருக்காங்க அவரோட கையை. அதுலேருந்து நான் வந்து ரசிகர்கள்கிட்ட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதை நான் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நடக்குது, தொடர்ந்து பல நேரங்கள் நடக்குது. நீங்கள் சூர்யா வந்து கருப்பு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு சமீபத்தில் போயிருந்தாரு, ஹைதராபாத் போயிருந்தாரு. அங்கே மேடையில் சூர்யா, கார்த்தி எல்லாம் நின்று ஆடியன்ஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்தாருன்னே தெரில. ஒருத்தர் வந்து எங்கேருந்து வந்தாருன்னே தெரில, அப்படி சல்லுன்னு பின்னாடி ஓடி வந்து சூர்யாவோட காலை வந்து பிடிச்சிட்டாரு. அவர் சூர்யாவே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டார், ஃபங்க் ஆயிட்டார். திடீர்னுங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து காலை பிடிச்சா என்ன ஏதுன்னே தெரில. அப்புறம் தான் அவர் ரசிகர்னு தெரிஞ்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கி அவரோட ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. ஸோ இது மாதிரி 1000 வந்து நீங்கள் பவுன்சர்ஸ் வச்சாலும், தடைகள் நீங்கள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி வந்து ஆட்கள் உள்ள வந்துடுறாங்க. இப்போ கெவின் குண்டாவே பக்கத்தில் நிற்கும் போது அந்த பெங்களூர் ப்ரொமோஷனில் ஒரு ரசிகர் உள்ளே வந்துட்டார் பாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாதுகாப்பு வந்து தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால தான் இந்த எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்தணும் அப்படின்னு வந்து தேர்ந்தெடுத்து வந்து இவர் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த முழுக்க இது வந்து செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரம்னால வர பிரச்சனைகள், அதெல்லாமல் இல்லாமல் இவருக்கெல்லாம் ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளும் இருக்குது. அதுதான் இதுக்கு காரணம். ஓகே சார், நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.